Baby, Coconut TV. அத்தியாயம் 2. பழைய அரசன் அக்ரோரின் கொடுமை. காடின் நடுப்பகுதியை ஒட்டியிருந்த ஒரு பெரிய குன்றின் மேலே இருந்தது பழைய அரசனின் அரண்மனை. அந்த அரசன் பெயர் அக்ரோர். அவன் ஒரு வலிமை மிக்க சிங்கம். ஆனால் அவன் அறிவால் அல்ல, பயத்தால் ஆட்சி செய்தவன். அவன் குரல் கேட்டவுடனே மரங்கள் நெருங்கிப் போய்விடும் போல ஒரு சுருண்ட உணர்வு ஏற்படும். மற்ற விலங்குகள் அவனை ராஜா என கூப்பிடத் துணிந்தாலும் உள்ளுக்குள் அவனை பயக்கடையச் செய்யும் சிங்கம் என்றும் நினைத்தனர். அவன் சட்டங்கள் எப்போதும் கடுமையாக இருந்தன. யாரும் அரசன் முன் நேரில் பேசக்கூடாது. உணவில் முதலில் அரசனுக்குதான். யாரும் தலைவராக மாற முயற்சிக்கக்கூடாது, முயன்றால் தண்டனை உறுதி. முறையான தலைமையின்மை காரணமாக காடு வாடத் தொடங்கியது. மந்தையின் ஒட்டகச்சிவிங்கில் இரவில் திரியத் தொடங்கின. சிறிய விலங்குகள் தங்கள் பசிப்பாட்டை அடக்க முடியாமல் தொலைவுகளுக்கு சென்று மாட்டிக்கொண்டனர். தண்ணீர் வறந்த ஆறுகளில் தேடத் தேட வெறித்தனர். ஒருநாள் வனக்கூட்டத்தில் மூதாட்டி யானை அம்பிகை தன் மென்மையான குரலில் கூறினாள், பையம் தலைமை இல்லை, நாம் சிந்திக்கத் துணிவாளை தேடுகிறோம். கூவி கூவி கட்டுப்படுத்துபவனை அல்லடோட். தன்வி சிரித்து அவனது தலையை மெதுவாக தடவினாள். மகனே, அவர்கள் உன்னை கேட்டால் போதும், பையப்பட வேண்டாம். உண்மையான தலைவர் பிறரை உயர்த்துபவனாக இருக்க வேண்டும் டோட். அன்று முதல் அரியன் அரசனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தலைவராக இருக்க வேண்டும் என்ற கனவில் பயணிக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 3. காடும் குழப்பமும். அக்ரோர் என்ற பழைய சிங்க ராஜாவின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் பட்டி பட்டியாக உணவுகளை பறித்து வைத்துக் கொண்டான். யாரும் தன்னால் பேச்சு பேச முடியாத நிலை. யாரும் எதிர்க்க முடியாத ஆட்சி. மற்ற விலங்குகள் ஒவ்வொன்றாகச் சோர்ந்துவிட்டன. யானைகள் சத்தமின்றி தங்கள் குலங்களை பிரித்துக்கொண்டு தவிர்ந்தனர். மயில்கள் விலங்குகளுடன் பழகுவதை நிறுத்தின. காட்டில் பயம் நிழல் போல பரவியது. அந்த நேரத்தில்தான் அரியன் ஒரு புதிய நிலையை உணர்கிறான். அவன் வலிமையாலோ பதவியாலோ ஒரு தலைவர் இல்லை. ஆனால் பிற விலங்குகள் அவனை நம்பத் தொடங்கினர். ஏன்? அவன் கேட்கக்கூடியவன். அவன் துணிச்சலுடன் உண்மை பேசக்கூடியவன். அவன் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்ட அறம் என்பது அவனின் முதன்மை. ஒருநாள் அரியன் தனியாக காடின் ஒரு பகுதிக்குச் சென்றபோது ஒரு சிறிய மான் அழுது கொண்டிருந்தது. ஏன் அழுகிறாய் என அவன் கேட்டான். என் அக்கா அக்ரோர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டாள். அவர் வாழும் புல்லாங்குழலில் அவள் சென்றதற்காகவே டோட். அரியனுக்கு கோபமும் வருத்தமும் ஒரே நேரத்தில் வந்தது. அவள் என்ன தவறு செய்தாள் என பெருமூச்சுடன் கேட்டான். ஒன்றுமில்லை, வெறும் தண்ணீர் குடிக்க வந்தாள் டோட். அரியன் அதே நேரத்தில் ஒரு தீர்மானம் செய்தான். இந்த நிலை மாற வேண்டும். பயந்த விலங்குகள் தங்களது குரலை பறிகொடுத்துவிட்டனர். அவர்தான் அதை மீட்க வேண்டும். அரியன் குரல் கொடுத்தான், மெதுவாக, ஆனால் உறுதியுடன். நாம் ஒன்றிணைந்தால் வெற்றி நமதே. அத்தியாயம் 4. ஒரு சிங்கத்தின் மெளன போராட்டம். அரியன் வலிமை கொண்டு குரல் கொடுக்கவில்லை. அவன் மெளனமாக, ஆனால் தைரியமாக பேசத் தொடங்கினான். செயலில், மனதளவில், பாசத்தால். முதல் முயற்சி ஒரு சின்ன தீர்மானமாகத் தொடங்கியது. அவன் சென்ற இடமெங்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லும் விழிப்புணர்வு எழுச்சி பேசலாக இல்லாமல் செயலில் காட்டினான். முயல்களுக்கு தண்ணீர் இல்லாத இடத்தில் சிறிய குடைநீர் கிணறு தோண்டினான். பருந்துகளுக்கு உணவில்லாத பகுதியில் பழவிதைகளை விதைத்தான். பாம்புகள் கூட அவனை நோக்கி சினுங்காமல் அமைதியோடு செல்லத் தொடங்கின. ஒருநாள் காடின் நடுப்பகுதியில் உள்ள பனை மரத்தின் அடியில் சில விலங்குகள் இரவு பாதுகாப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். நாம் தினமும் பயந்தே தூங்குகிறோம் என்றார் ஓர் முதிய மான். எவராவது எங்களை காக்கக்கூடிய தலைவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றாள் அங்கிருந்த பெண் யானை. அந்த நேரம்தான் அரியன் நடுவில் வந்து நின்றான். பெருமூச்சோடு சொன்னான், நான் அரசனல்ல, ஆனால் உங்கள் குரலை தேடிக் கொடுக்க முயற்சிக்கிறவன் டோட். அவர்களின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. அது நம்பிக்கையின் ஒளி. அந்த இரவில் அரியன் ஒரு பெரிய முடிவெடுத்தான். தனது தோழிகளான அபி, புத்திசாலியான யானை; மோகன், வேகமாக தகவல்களை கொண்டு செல்லும் குறும்புக்கார குரங்கு; சாரா, விசாலமான பார்வையைக் கொண்ட காகம்;
இவர்களுடன் சேர்ந்து புதிய ஒளி இயக்கம் என்ற முயற்சியை ஆரம்பித்தான். முன்னால் பயந்தவர்கள் இப்போது பேசியவர்கள், முன்னால் தனிமையில் இருந்தவர்கள் இப்போது தோழர்கள். அக்ரோர் அறிந்து கொண்டான், ஏதோ மாறுகிறது. அவன் இருளில் நிழலைப் போல புறப்பட்டான், ஒளியோடு மோத.